ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் ஏன் விலகுனாங்க அப்படிங்கிற காரணத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க காளியம்மாள். மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த இவங்க ஒரு சாதாரண பெண்மணி தான். பிகாம் எம்பிஏ படித்தவங்க. கடந்த 2019ஆம் வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா காளியம்மாள் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்டு பிரபலம் அடைஞ்சாங்க. இவங்களுடைய அதிரடியான பேச்சு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீனவர் சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்களையும் போய் சேர்ந்துச்சு, கவனத்தை ஈர்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் பிரபலம் அடைய ஆரம்பித்தாங்க. அதனைத் தொடர்ந்து தான் அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக பதவி கொடுத்தாங்க. அந்த பதவி ரொம்ப சிறப்பாக பணியாற்றி வந்தாங்க காளியம்மாள். இவங்க இல்லாத நாம் தமிழர் மேடையே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பட்டி தொட்டி எல்லா இடங்கள்லையுமே பட்டையை கிளப்புனாங்க. டிவி விவாதமாக இருக்கட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அசத்துனாங்க. ஒரு கட்டத்தில் காளியம்மாளுடைய வளர்ச்சி படுவேகமாக போணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களால் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் கொஞ்சம் பீதி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சீமானை கூட கொஞ்சம் யோசித்து பார்த்தாரு அப்படின்னு தகவல் வெளிவந்துட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் தாண்டி விமர்சனம் வைக்கப்படுது. ஏன்னா காளியம்மாள் அவர்களுடைய வளர்ச்சி அந்தளவுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் சீமான் பார்த்திங்க அப்படின்னா காளியம்மாளை அவதூறாக பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பிச்சு. அந்த சம்பவம் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா காளியம்மாள் அவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் காளியம்மாள் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சியிலேருந்து இவங்க விலக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்மை காலமாகவே செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட்சியிலேருந்து காளியம்மாள் விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியால் தான் காளியம்மாள் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமானாங்க அப்படின்னாலுமே கூட அதை தாண்டி இவங்களுடைய செயல்பாடு கட்சிக்கு இவங்களால நல்ல ஒரு இமேஜ் கிடைச்சது அப்படிங்கிறத யாராலையும் மறுத்தர முடியாது. அதாவது சீமானை பொறுத்த வரைக்கும் இது இளையுதிர் காலம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதற்கு வெளியில் வரவங்க தரப்புலேருந்தும் சீமானுக்கு எதிராக இருக்கவங்களும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே முக்கியம் தான், அரவணைச்சு போகணும். இந்த மாதிரி ஒருத்தவங்களாம் வெளில போயிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு சீமான் யாரை வச்சு கட்சி நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி பலரும் சீமான் மேலே பார்த்தீங்கன்னா விமர்சனத்தை முன் வச்சுட்ருக்காங்க. இப்போ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா காளியம்மாள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கனத்த இதயத்தோடு தான் இதை நான் எழுதுகிறேன். கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாய் உள்ளபூர்வமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்துக்கும் மேலே நான் கட்சியை நேசித்து வந்தேன். இந்த ஒரு 6 வருஷம் பயணம் எனக்கு அரசியல் ரீதியாக பல அனுபவங்களை கொடுத்துருக்கு. பல உறவுகள் அக்கா தங்கையாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைச்சது. அவங்க என்கிட்ட பழகின விதம், இது எல்லாத்தையும் நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். நமக்கெல்லாம் ஒரே ஒரு பெருங்கனவு தான், அது தமிழ் தேசியத்தினுடைய வெற்றியும் அதனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தல். இந்த உன்னத நோக்கமும் தான் நமக்கு பெருசு. அந்த பாதையில் ஒரு பகுதியாக இணைஞ்சு நானும் பயணித்தேன் அப்படிங்கிறதுல பெருமைப்படுறேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இந்த பாதை முடியும் அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. கடந்த 6 வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளோ போராட முடியுமோ என் ஆற்றலை மீறி உங்கள் எல்லார் அன்பாலையும் நம்பிக்கையாலையும் இந்த களத்தில் நின்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காளியம்மாள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காரணம் இதுதான், இதற்காக தான் நான் விலகிறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் எனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்த சமயத்தில் என் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையாலையும் உங்கள் மேலே நான் வச்சுருக்கக்கூடிய அன்பினாலையும் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் அமைதியாக வந்திருந்தேன். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனம் வருந்துறேன். அவதூறு வெறும் வார்த்தைகள் தானே அப்படின்னு நினச்சிட்டு அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மேலே அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றைக்கும் பார்த்தீங்கன்னா கடமைப்பட்டவளாக இருப்பேன். என்னுடைய இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். எனக்கும் தான் காலத்தின் வழிநடத்தல் தான் இது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காளியம்மாள் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன காரணங்கிறத வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் வெளில போகிறதே எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. பட் காளியம்மாள் முக்கியமாக ஒரு அறியப்பட்ட ஒரு முகம், பிரபலமான ஒரு முகம், எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சவங்க. அப்படிப்பட்டவங்க வெளில போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சீமான் கூட ஏற்பட்ட பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. நன்றி.